Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Holidays-nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். என்டிஏ கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் வந்திருக்காரு. நீங்கள் எதுவும் ஃபோன் பண்ணியெல்லாம் பேசுனீங்களா? அவரோட அறிவிப்பை பார்த்தேன். அதுக்கு நானும் ஒரு முக்கிய காரணம்னு உங்களுக்கு தெரியும். வரவேற்கக்கூடிய ஒரு செய்தியாக கூட பார்க்கிறேன். ஆனாலும் இன்னும் பிஜேபியில் எப்படியாவது உள்ளே கொண்டு போயிடலாமா, தப்பி ஓடிடுச்சு இந்த மான், தேடி பிடிச்சிட்டு வந்துடலாமா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு ஆசையில் இருக்காங்க, நப்பாசையில். அந்த முயற்சியில் திரு அண்ணாமலை இறங்கி இவரை விடுறதுக்கு அவருக்கு மனசு இல்லை. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், இதிலிருந்து பின்வாங்கக்கூடாது. பின்வாங்கிட்டீங்கன்னா அரசியல் வாழ்க்கையே போயிடும். அண்ணாமலை கன்வின்ஸ் பண்ணா ஓபிஎஸ் மீண்டும் பாஜகவில் வந்துருவார் நீங்க நினைக்கிறீங்க? அது என்ன ஐ கேனாட் சே. அந்த பாதிப்பிலிருந்து மீண்டு வந்திருக்காரு. என்னை போன்றவர்கள் அதை தான் விரும்பினோம். ஆகவே என் வாய் திறந்து போயிடுவாருங்கன்னு சொல்றதுக்கே எனக்கு வாய் வராது. எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார், ஒரு போர்டை போடுங்க. நான் என்னோட காரில் தனியாக தான் வருவேன், வேணா கூட டிரைவரை விட்டுட்டு நான் டிரைவ் பண்ணிட்டு வரேன், அவரையும் வர சொல்லுங்க, யாரையும் கூப்பிடக்கூடாது. அங்கே எவ்வளோ பேர் வேடிக்கை பார்க்க வராங்க, இங்கே எவ்வளோ பேர் வேடிக்கை பார்க்க வராங்க. இல்லை, எடப்பாடி பழனிசாமி நீங்கள் ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறீங்க. ரொம்ப தப்பாக பேசுறீங்க சங்கர், உங்கள் மேலே ரொம்ப வருத்தமாக இருக்கு. இது அன்பு நண்பர் பண்ணையார் நயினார் நாகேந்திரன், ரொம்ப காலமாக எனக்கு ஃப்ரெண்டு. அந்த காலத்தில் மந்திரியாக இருந்த காலத்துலேருந்து ஃப்ரெண்டு. அவரை நீங்கள் எப்படி பிஜேபின்னு சொல்கிறீங்க? அவர் பிஜேபி இல்லையா? என்ன சார்? ஐயோ, பிஜேபின்லாம் சொல்லாதீங்க சார். பக்கா அதிமுக காரர் காலில் எழுச்சாரா பூஜை ரூமில் மாதிரி அம்மா படம் வச்சுருக்காரு. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த அரசியல்வாதி புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சங்கர், உங்களுக்கு வணக்கம். வணக்கம். ஐபிசிக்கும் வணக்கம். பார்க்கின்ற நேயர்களுக்கு எப்பொழுதும் போல் நெஞ்சார்ந்த நன்றி. என்டிஏ கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் வந்திருக்காரு. நீங்கள் எதுவும் ஃபோன் பண்ணியெல்லாம் பேசுனீங்களா? வந்திருக்காரா? வெளியே வந்துட்டாரா? வந்துட்டாரு, அவரே அதிகாரப்பூர்வமாக சொல்லிட்டாரு, அறிவிச்சிட்டார். பண்ருட்டியாரோட சேர்ந்து அவரோட அறிவிப்பை பார்த்தேன். அதுக்கு நானும் ஒரு முக்கிய காரணம்னு உங்களுக்கு தெரியும். அதை எதிர்த்தவர்களே நாங்கள் தான். என்னோடு இருந்த முன்னாள் அமைச்சர் கூப்பா கிருஷ்ணன், அப்படி என்னென்னா இந்த பிஜேபி உங்களுக்கு பண்ணிச்சு, ஏன்னா இப்படி இந்த பிஜேபின்னு கட்டிக்கிட்டு இப்படி அலறீங்க, விட்டுட்டு வெளியில் வாங்கன்னு சொன்னார். அதே கருத்தை தான் என்னுடைய அன்பு சகோதரர் ஜேசிடி பிரபாகரன் முன்வைத்தார். நான் ரொம்ப இந்த விஷயத்தில் அவர்கிட்ட ஆர்கியூ பண்ணி, சரி இனிமேல் இதிலேருந்து இவர் வெளியே வரமாட்டார், அடிக்ட் மாதிரி ஆகிடுச்சு இருக்குன்னு சொல்லி தான் நான் வெளியெல்லாம் வந்தோம் எல்லோரும். ஆனால் இன்றைக்கி அவர் வெளியே வந்திருக்கிறது மகிழ்ச்சியான செய்தி. அது வரவேற்கக்கூடிய ஒரு செய்தியாக கூட பார்க்கிறேன். ஆனாலும் இன்னும் பிஜேபியில் எப்படியாவது உள்ளே கொண்டு போயிடலாமா, தப்பி ஓடிடுச்சு இந்த மான், தேடி பிடிச்சிட்டு வந்துடலாமா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு ஆசையில் இருக்காங்க, நப்பாசையில். அது சில தலைவர்கள், குறிப்பாக ஓப்பனாகவே நான் பேர் சொல்கிறேன், அந்த முயற்சியில் திரு அண்ணாமலை இறங்கி இவரை விடுறதுக்கு அவருக்கு மனசு இல்லை. ஏன்னா 3 பேர் சேர்ந்தாங்க, 3 பேரும் பிரச்சனை ஆகிட்டாங்க. பாவம், அண்ணாமலை பாதிக்கவே பட்டார். அதனால் அவருக்கு இவர் திரும்பி இருக்கணும்னு அவர் ஆசைப்படுறது தெரியுது. ஆகவே இது எங்கே போய் முடியும்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா, நீ கேட்டபடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், இதிலிருந்து பின்வாங்கக்கூடாது. பின்வாங்கிட்டிங்கன்னா அரசியல் வாழ்க்கையே போயிடும். ஸோ மதிக்காதவர்கள், அவமானப்படுத்தியவர்கள், அசிங்கப்படுத்தியவர்கள், கேவலப்படுத்தியவர்கள், அன்னைக்கு நான் அந்த அண்ணனுக்கு சொல்லிக் கொடுத்த மாதிரி ஓபிஎஸ் அண்ணனுக்கு நீங்கள் வெளியில் போகிறேன்னு சொல்லுங்கள், என்ன நடக்குது பாருங்க என்ன. இன்றைக்கி தேடுகிறார்கள், நாடுகிறார்கள், ஓடி வருகிறார்கள், அழைக்கிறார்கள். தப்பை போச்சு, வாங்க பிரைம் மினிஸ்டரை பார்க்கலாம், வாங்க அமித்ஷாவை பார்க்கலாம். இன்று நேற்று மரியாதையே இல்லை அந்த இடத்துல. அதை அவர் தான் சிந்தித்து பார்க்க வேண்டும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க நேரம். ஏன்னா கெடுக்கிறதுக்கு பார்ப்பாங்களே தவிர, அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு மனது இருப்பாராக தெரியவில்லை. அவர் நியாயமாக பார்க்குறாரு. ஆகவே அவர் கூட நேற்று பார்த்தீங்கன்னா அவரோட பேட்டியில் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, கூட்டணி ஆட்சி தானேண்ணா, அதில் எப்படின்னா மாற்றம் வரும், அதை யார் சொன்னாலும் ஒத்துக்க முடியாதுங்கண்ணே. பத்திரிகை நிருபர்கள்ட்ட பேசும்போது சொல்கிறார், எப்படி ஏற்றுக்க முடியுண்ணே? இப்போது பாருங்கள், இப்போயே பாமக கூட்டணி ஆட்சி வேணும்னு சொல்லுது, தேமுதிக கூட்டணி ஆட்சி வேணும்னு சொல்கிறது. அப்புறம் கிருஷ்ணசாமி அவர் கேட்குறாரு, கூட்டணி ஆட்சி வேணுன்றாரு, கூட்டணியில் இடம் வேணும் அப்படிங்கிறாரு. கொடியெடுக்கின்ற அவர்கள், உழைப்பித்தவர்கள் கேட்பதிலே தப்பே இல்லை, நியாயமாக தான் கேட்குறாங்க. ஆகவே எங்களுக்கு தலைவர் அமித்ஷாவும் அதை தான் சொல்கிறாரு. அது யார் என்ன சொன்னாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லைண்ணா, எங்களுக்கு வேத வாக்கியார் எங்கள் தலைவர் அமித்ஷா சொல்கிறது தானே.
அதனால் யாரை வேணாலும் சொல்லிட்டு போகணும்னு சொல்லிட்டு போகட்டுன்னு சொல்கிறார் அண்ணாமலை. அப்படின்னா அவங்க பாரதிய ஜனதா திட்டவட்டமாக இருக்காங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் ஒரு கட்சி தான் அதிமுக. யார் இந்த நம்ம அப்பப்போ உளருத ஒரு மனிதர் அரசியலில் பழனிசாமி அவரே சொல்லியிருக்காரு. அண்ணாமலை கன்வின்ஸ் பண்ணா ஓபிஎஸ் மீண்டும் பாஜகவில் வந்துருவார் நீங்க நினைக்கிறீங்க? அது என்ன ஐ கேனாட் சே. ஓபிஎஸ்னுடைய மனநிலை உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும்போது அண்ணாமலை கன்வின்ஸ் பண்ணா ஓபிஎஸ் மீண்டும் உள்ள வந்துருவார். இல்லை, நான் அதை சொல்கிறதுக்கே விரும்பலை. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பாதிப்பிலிருந்து மீண்டு வந்திருக்காரு. என்னை போன்றவர்கள் அதை தான் விரும்பினோம். ஆகவே என் வாய் திறந்து போயிடுவாருங்கன்னு சொல்கிறதுக்கே எனக்கு வாய் வராது. ஏன்னா அப்படி ஒரு நிகழ்வு நடந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம் நான். ஆகவே வந்த நிலைப்பாட்டில் உறுதியாக அண்ணன் ஓபிஎஸ் இருக்க வேண்டும் என்பதுதான் அவரோடு இருக்கின்ற அத்தனை பேருடைய மனநிலையும். கொஞ்சம் ஷேக்கானா எல்லாம் ஷேக்கிடுவாங்க, அது அவருக்கும் புரியும். ஆகவே நிலையாக இருக்கணும், நிலையாக இருப்பார். அதான் நிலையாக இருப்பார் அப்படின்னு நீங்கள் தொடர்ந்து பல்வேறு பேட்டிகளை சொல்லிட்டு இருக்கிறீங்க, நம்மளோட பேட்டிலையும் சொல்கிறீங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு எதுவும் பேசுனீங்களா? யார்கிட்ட? அண்ணங்கிட்டியா? இல்லை, நான் பேசலை. அதனால் எனக்கு மகிழ்ச்சியாச்சு. வெளியில் வந்தப்போ அவரை சார்ந்து இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பேசுனாங்க. ஒரு நாள் நான் ட்ரெயினில் வந்துட்டுருக்கோ வந்தே பாரத்தில் ஃபோன் வந்தது, பேசினார். அப்போ பேசுனது தான், அப்புறம் பேசலை. இல்லை, என்ன பிரச்சனை உங்களுக்கு அவருக்கும்? சரி, ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ வேணா உங்கள் முன்னாடியே போடுறேன், ரெக்கார்டிங் பண்ணிக்கோங்க. அவரை எப்பயும் எடுப்பாரா? ஒரு தாராளமாக எடுப்பார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னென்னா அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு அன்பாக பழகக்கூடியவர், ஒரு பண்பாளர். அதில் அவர் அடிச்சுக்கிறது ஒரு தலைவரை பார்க்க முடியாது. அம்மாவுக்கு பின்னாடி ஒருத்தர்கிட்ட அன்பாக பழகணும், பேசணுன்னா அது ஓபிஎஸ் தான். அதில் நீங்கள் இபிஎஸை கம்பேர் பண்ண முடியாது. ஒரு 2 நாள் போகட்டும், நான் பேசலான் இருக்கேன். என்னென்னா ஒன்று அவர் கூப்பிடணும், இல்லை நம்ம கூப்பிடணும். அன்றைக்கி ட்ரெயினில் வரும்போது கேட்டார். அப்பயே அவர் என்கிட்ட ஓப்பனாக சொன்னார். நம்ம இப்போ இருக்க அந்த கொள்கை உறுப்பு கண்ணன் அவர் கூட இருந்தார். அப்போ அவர் சொன்னார், ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க, அசிங்கப்படுத்திட்டாங்க, பிஜேபியில் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றது சொன்னார். இதை தானே நாங்களும் சொன்னோம். இந்த டிஸ்டன்ஸ் தானே வந்துச்சு எல்லாத்துக்கும். நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் நம்பலையே. அதனால தானே எல்லோரும் வெளியில் வந்தோம். இப்போ நீங்களே சொல்லிகிட்டு இருக்கீங்க, இப்போயாவது நல்ல முடிவு எடுங்கன்னு இந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட பேசும்போது நான் சொன்னேன். இப்போ 2-3 நாளாக நானும் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். ஆனால் ஏகப்பட்ட ஃபோன் கால், கிட்டத்தட்ட அவர்கிட்ட ஒரு 80 மாவட்ட செயலாளர்னு போட்டோம். நானும் இருந்தப்போ தான் போட்டது. அது 80 பேர்த்தில் ஒரு 60 பேர் என் லைனுக்கு வந்துட்டாங்க. நீங்கள் கேட்ட கேள்வி தான் கேட்டாங்க. அண்ணன்கிட்ட பேசுனீங்களா, அண்ணன்கிட்ட பேசுங்கண்ணா அப்படி இப்படின்னு ஒரு சுமூத்தாக போகணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் எனக்கு என்னென்னா, இல்லை, நீங்களாம் திரும்ப பேசிட்டீங்க அப்படின்னா ஒருவேளை திரும்ப பாஜகவுக்கு நம்ம போகலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை கூட இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை, இருக்கக்கூடாது. இவர் கரெக்ட். அதை தான் மற்றவங்க எங்கிட்ட பேசும்பொழுது சொல்கிறாங்க. அது அவர்கிட்ட நான் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கேன். அது ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த முன்னாடி வச்ச காலை இப்போ பின்னாடி வச்சிங்கன்னா ஆபத்து. முன்னாடி வச்ச காலை பின்னாடி வச்சா பாம்பை கட்டிகிட்டு இருக்க மாதிரி வெடிச்சிடும். அதை செய்யக்கூடாது, செய்ய மாட்டார்னு நம்புகிறேன். கடந்த கால அனுபவங்கள் அவரை ஒரு சிறத்தன்மைக்கு கொண்டு வந்திருக்கும். எனக்கு நம்பிக்கை இருக்குது அதில். அதான் இப்போ ஓபிஎஸ் இருக்கக்கூடிய ஆப்ஷன் தான் என்ன? இப்போ ஆல்ரெடி அதிமுக உரிமை மீட்பு குழு அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சிங்க, அது ரீஆக்டிவேட் பண்ண போறீங்களா? இல்லை அது அவ்வளோதானா? அவர் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காரு. நான் அவருக்கு ஒரு ஐடியா தான் கொடுக்க முடியும். பன்ருட்டியார் ஆலோசனை சொல்கிறாரு. நான் என்னுடைய மனதில் பட்ட கருத்துக்களை அவருக்கு சொல்கிறேன். என்னென்னா, முதல்ல அவர் இந்த மன்னரன் கம்பெனி மாதிரி இருக்க இந்த உரிமை மீட்பு குழு, தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு பேரை வச்ச அன்றைக்கே நான் தான் அப்ஜெக்ட் பண்ண வேணான்னு. அதை எடுக்கணும். அது ரிஜிஸ்டர் பண்ணது இல்லை, பதிவு செய்யப்பட்ட ஒன்று அல்ல. அது என்ன ஒரு பேருக்கு அவசரத்துக்கு நம்ம வச்சுக்கிட்டோம். நல்லா கவனிச்சிங்கன்னா தேர்தல் ஆணையத்தில் என்ன முடிவு பண்ணலை. யார் கட்சிக்கு அத்தாரிட்டி யாருன்னு முடிவு பண்ணல. டிஸ்பியூட் ஃபைலில் தான் இருக்குது, என்கிட்டே இருக்குது இங்கே. இதை சொல்லி போதும்னு ஆகிப்போச்சு. இதை மீடியாவுக்கு தன்னை ஃபோக்கஸ் பண்ணி பொதுச் செயலாளர்னு சொல்லிட்டார் யார், பழனிசாமி. அதை மீடியாவை நம்பி பொதுச் செயலாளர்னு போட்டுட்ருக்காங்க. ஆனால் இது சுப்ரீம் கோர்ட் சொல்லலை, வழக்கு நிலுவையில் இருக்க சிவில் நீதிமன்றம் சொல்லலை, சிவில் டிஸ்பியூட் பெண்டிங் இருக்க, சிவில் சூட் பெண்டிங் இருக்க சொல்லலை. அப்போ யார் சொல்கிறாங்க? நான் பொதுக்குழுவில் நான் செலக்ட் பண்ணி இவரையே சொல்லிக்கிறார். அது அவர் போட்டது தப்புன்னு ஹைகோர்ட்டுன்னு சொல்லி அதை மாற்றினாங்க. அப்புறமா அவருடைய வழக்கறிஞர்கள் இப்போ ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் சூரியமூர்த்தி அவர்கள் போட்ட ஜட்ஜ்மெண்ட்டில் அதில் சிவில் நீதிமன்றத்திலேருந்து வந்திருக்க தீர்ப்பில் சங்கர் ரொம்ப நீட்டாக இருக்குது. என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த சிவில் சூட் முடியும் வரை அஸ் பர் த சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் படி அந்த சிவில் சூட் முடிஞ்சாதான்
பழனிசாமிக்கோ யாருக்கோ பன்னீர்செல்வத்துக்கோ அதிகாரம் வரும். அது வரைக்கும் ஒருத்தரை வந்து நீங்கள் கட்சியில் இல்லைன்னு சொல்கிற தார்மீக அடிப்படை உரிமை பழனிசாமிக்கு கிடையாது. அதை தான் இப்போ டிப்ஸ். ஸோ எக்ஸ்பெல் பண்ணி, அதாவது கட்சியிலிருந்து எடுத்துட்டேன்னு சொல்கிறார் இல்லைங்களா, அதை இனிமேல் அவர் சொல்ல முடியாது. இன்னும் நீங்களும் ஓபிஎஸ்லாம் அதிமுக தொண்டர் தானே? அதிமுக உறுப்பினர் இருக்கிறதா நீங்களா சொல்றீங்க? ஏன்னா அவங்க நீங்களும் அதிமுக இல்லைன்னு எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கிறவங்களா சொல்றாங்கல்ல. இல்லை, இப்போ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் உங்களுக்கு, அப்போ கோர்ட்டை நான் மதிக்க மாட்டேன், கோர்ட்டு கருவேப்பிலையா? அது ஜட்ஜ்மெண்ட் என்ன இப்போ தானே சொன்னேன், 3 நாளைக்கு முன்னாடி கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை. அப்போ அதை ஏற்றுக்க மாட்டாங்களா இவங்க? என்ன சார் அர்த்தம்? கோர்ட்டு தான் சொல்லுது சங்கர், நீங்கள் சிவில் சூட் முடிகிற வரைக்கும் நீங்கள் சொல்கிறதுக்கு தார்மீக அடிப்படை இல்லை. அதை தான் அண்ணனோட வழக்கறிஞருக்கு உடனே ஃபோன் பண்ணி 4 பேர் எக்ஸ்பல்ஷனை சேலஞ்ச் பண்ணாங்க. ஒன் இஸ் மிஸ்டர் வைத்திலிங்கம், ஒன் இஸ் மனோஜ் பாண்டியன் அண்டு அன்பு சகோதரர் ஜெய்சிடி பிரபாகரன், ஓபிஎஸ் 4 பேர் சேலஞ்ச் பண்ணாங்க, எடுத்தது தப்புன்னு. இப்போ அந்த மனுவே தேவையில்லை, வித்ட்ரா பண்ணிக்கலாம். அந்த கேஸை வித்ட்ரா பண்ணிக்கிட்டு இப்போ கொடுத்துருக்க ஜட்ஜ்மெண்ட்டே அது அப்ளிகபிள் ஆகிடும். அதை நான் அவங்க லாயருக்கு உடனே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், இனி அந்த கேஸ் தேவையில்லை, ஃபேவராக வந்துடுச்சு, செட்பேக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி. சார் இந்த ஆள் இவர் தான் சார் பொதுச் செயலாளர்னு சொல்லிக்கணும், அடிமட்ட தொண்டன் அப்படி. நீங்கள் தொண்டன் தான், ஒன்றும் சந்தேகம் இல்லை. இங்கே இருக்க தொண்டர்கள் யாரும் அம்மா வகித்த பதவியை இனிமேல் நாங்கள் வகிக்க மாட்டோம், நிரந்தரமான பொதுச் செயலாளர் புரட்சி தலைவி அம்மான்னு சொல்லி இந்த அயோக்கியன் திருப்பி வந்து நான் தான் பொதுச் செயலாளர்னு சொன்னான், எந்த தொண்டர்கள் ஏற்றுக்குவாங்க? தொண்டர்கள்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது சுற்றுப்பயணத்தில் இருக்காரு, மக்கள் எவ்வளோ கூட்டம் கூடுறாங்க அப்படிங்கிறத நீங்களும் பார்க்குறீங்க, நானும் பார்த்து தான். இந்த வனவிலங்கு வார விழா பச்சை வண்டி இல்லையா, எவனோ பார்த்துட்டு குடுன்னு ஓடினானா, என்னன்னா ஐயோ ஐயோ உங்க ஒரு பச்சையாக ஒரு வண்டி வருதுன்னு அதெல்லாம் உள்ள அனிமல்ஸ் வர மாதிரி இருக்குதுன்னு நான் மேட்டுப்பாளையத்தில். யோ அங்கே தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கா, லூஸ் மாதிரி வளர்றேன், சரியா நில்றான்னு. இல்லை நான் பல்ல பார்த்தேன், பயமாக இருக்குது, அது ஒரு விலங்கு மாதிரி இருந்துச்சுன்னு நானா. இந்த கதையாக இருக்கேன் சார், என்ன பிரச்சாரம் நடக்குது? நேற்று மலையில் அத்தனை பேர் முன்னாடி அவரும் பேசுகிறாரு, மக்களும் வந்து கலைஞ்சு போகாமல் எடப்பாடி பழனிசாமியோட ஸ்பீச்சை பார்க்குறாங்களே. இது புதுக்கோட்டையில் சாரசாரியே கலைஞ்சு போனேன், நீங்கள்லாம் டிவியில் காமிச்சிங்களே, அது பொய்யா? எல்லாமே போயிட்டாங்களே கிரவுண்டை விட்டு. ஐயா பேச ஆரம்பித்த உடனே தலைக்கு இவ்வளோ காசு, அப்புறமா ஒரு புடவையோ வேட்டியோ, அதுக்கு பின்னாடி டிரான்ஸ்போர்ட்டு, இதெல்லாம் நடக்குதுன்னு புதுக்கோட்டையில் எடுத்து டிவியெல்லாம் வந்துச்சே, அது பொய்யா? சார் நான் அடிக்கடி சொல்லுவேன், பேரறிஞர் அண்ணா பேசுகிறாருன்னா மாற்றான் வீட்டு தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் இருக்குன்னார் அண்ணா. பேச்சை கேட்குறது எப்படி வருவாங்களோ தெரியுங்களா? ஒரு முறை பேரறிஞர் அண்ணா காஞ்சிபுரத்தில் நிற்கிறார். காஞ்சிபுரம் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசுகிறார் அண்ணா. என்னென்னா காங்கிரஸ்காரங்க போய் வீடு வீடாக 5 ரூபாயும் அது மேலே வெங்கடாஜலபதி படத்தையும் வச்சு எங்களுக்கு ஓட்டு போடுங்க, அண்ணாவுக்கு போடாதீங்கன்னு சொல்லி சத்தியம் வாங்கிட்டு வராங்க. அதை பற்றி பேரறிஞர் அண்ணா பேசுகிறாரு, எனக்கு 5 ரூபான்றது 2-3 நாளைக்கு வரும் செலவுக்கு, அது தெரியாமல் இல்லை வாக்காளர்கள், புரியும் அவங்களுக்கு, நான் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. ஆனால் அதுக்கு கூட ஒரு படத்தை சேர்த்து கொடுக்குற, நீ வெங்கடாஜலபதின்ற கடவுளை கொண்டு வந்து கொடுக்குற, 7 மலையான கொடுக்குற. உங்கள் தொந்தரவு தாங்காதான் 1 மலை 2 மலை 3 மலை 4 மலை 5 மலை 6 மலையை தாண்டி 7வது மலையில் போய் உட்காந்துருக்காரு. 7 மலை உன் தொந்தரவு தாங்காமல் உட்காந்துருக்க 7 மலையாக படத்தை எடுத்துகிட்டு வந்து அண்ணாவை தோக்கடிக்கிறதுக்காக கொடுக்குறிய, உனக்கு ஏதாவது புத்தி இருக்கா? இதை வந்து ஒரு கடவுளை வச்சு அரசியல் பண்ணுறானே, ஓட்டு கேட்குறானே அப்படின்னு நீங்களும் அதை ஏற்றுக்கலாமா? கடவுள் உங்களை மன்னிப்பாரா அப்படின்னு அண்ணா பேசுகிறார். ஜெயிச்சார் இந்த தேர்தலில். ஸோ அப்படி அண்ணா பேசினார்னா அவ்வளவு கூட்டம், ஹிந்தியை பற்றி தமிழை பற்றி பேசினார்னா இனி அண்ணா மாதிரி ஒருவர் பேச முடியாது. தந்தை பெரியார் சீர்திருத்த கொள்கைகளை நிலைநிறுத்தியவர், அரசு சட்டத்திலே கொண்டு வந்தவர் அண்ணா. தலைவரை பார்க்குறதுக்கு வருவோம், தலைவர் முகத்தை பார்க்கணுன்னா நான் கண்ணால் பார்த்துருக்கேன் பல இடங்களில். திருவண்ணாமலை டெனிஸ் ஸ்கூலில் படித்தேன், அப்போ பார்த்துருக்கேன், ஈரோட்டில் பார்த்துருக்கேன். சங்கர் நீங்கள் நம்ப மாட்டீங்க, உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ, இன்றைக்கி 8 மணிக்கு இரவு தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேசுவார். அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கு பேசியிருக்கார். எவ்வளவு லேட்டாக வந்திருக்காருன்னு பாருங்கள், முடியாமல். அந்த அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கும் பாயை விரித்து தலைக்காணியை போட்டு அந்த கிரவுண்டில் படுத்துக்கிட்டு தலைவர் வருவார்னு உயிரோட்டமாக இருந்த தொண்டர்கள் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே உயிர் நாடிகள் தொண்டர்கள். அதுக்கு முன்னாடி அம்மா செய்த சாதனைகள், செய்ய போகின்ற சாதனைகள், வீர வரலாற்று உரை, ஒரு பெரிய புரட்சி தலைவியாக புரட்சி தலைவருக்கு பின்னால் பார்த்தோம். அவங்க பேச்சு கேட்கறதுக்கு வருவாங்க.
இதை போய் ஒரு பெரிய அறிவாய்ந்தவரோட கம்பேர் பண்ணி இல்ல சங்கர் நீங்க கேட்கலாமா? வந்து 1967 பெரிய பெரிய 77 தலைவர்கள் இல்ல தந்தை நீங்க பெரியார் சொல்லக்கூடியதெல்லாம் பெரியார் கடந்த கால வரலாறு சார். நான் சொல்றது இப்போ 2025ல எடப்பாடி பழனிசாமி கடந்த ஒரு மாசமா சுற்றுப்பயணம் போறாரு. 3வது சுற்றுப்பயணத்தை தேதியும் அறிவிச்சிட்டாங்க. ஒன்றும் மக்கள் வரவேற்பு இருக்கிறத நம்ம கண்கூட பாக்குறோம். ஒரு ஐபிசி டிவியில் எடுத்துக்கோங்க. அண்ணன் நாஞ்சில் சம்பத் தான் சொன்னார். அதை ஒரு இடத்துல ஒரு போர்டை போடுங்க, புகழேந்தி பேசுகிறார் இன்று மாலை 6 மணிக்கு. நம்ம டி நகர்லேயே போடுவோம். கொஞ்சம் தூரம் அந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார், ஒரு போர்டை போடுங்க. நான் என்னோடய காரில் தனியாக தான் வருவேன், வேணா கூட டிரைவரை விட்டுட்டு நான் ட்ரைவ் பண்ணிட்டு வரேன், அவரையும் வர சொல்லுங்கள், யாரையும் கூப்பிடக்கூடாது. அங்கே எவ்வளோ பேர் வேடிக்கை பார்க்க வராங்க, இங்கே எவ்வளோ பேர் வேடிக்கை பார்க்க வராங்க. எங்கள் தமிழை பிச்சு தின்னு தமிழ் தாய்மொழிக்கே ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி பேப்பர் கீழே போயிட்டா அடுத்த பேப்பரில் என்ன இருக்குன்னு சரளமாக பேச வராமல் என்ன பெரிய பேச்சாற்றல் மிக்க சிபி சிற்றரசு இவர், நாவலர் நெடுஞ்செழியனா இவர். இல்ல பல்வேறு தகவல்களை அவர் பேசுறாரு சார். பல்வேறு தகவல்களை கீழே போனாலே நீங்க பேசணும், பல்வேறு தகவலில் வச்சிருங்க. ஆனால் அது கீழே விழுந்துட்டா கூட நீங்கள் கண்டினியூ பண்ணி மக்கள் மத்தியில் பேசணும். ஏன் மற்ற தலைவர்கள்லாம் பேசுறது இல்லையா? எல்லாமே பேப்பர் எடுத்துட்டு. எடப்பாடி பழனிசாமி நீங்கள் ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறீங்களா? ரொம்ப தப்பாக பேசுகிறீங்க சங்கர், உங்கள் மேலே ரொம்ப வருத்தமாக இருக்குது. மதிப்புன்னு ஒன்று இருந்தால் தான் நான் குறைச்சி மதிப்பிடணும். மதிப்பும் மரியாதையும் இல்லாத ஆளை போய் மதிப்பு ஏதோ இருக்கிற மாதிரியும் அதை நான் ஏதோ குறைச்சி மதிப்பிடுற மாதிரியும் சொல்கிறீங்களே ஜாயப்பா. மதிப்பே மரியாதையே இல்லாத எம்எல்ஏவாக இருந்திருக்காரு, எம்பியாக இருந்திருக்காரு, அமைச்சரா இருந்திருக்காரு, முதலமைச்சரா இருந்திருக்காரு, அதிமுகவினோட பொதுச் செயலர் நான் தான் சொல்லிட்டு இருக்காரு. அவர் கூட பல்வேறு முன்னாள் அமைச்சர்கள் கூட இருக்காங்க, திருடர்கள் மாவட்ட செயலாளர் இருக்காங்க, காசு இத்தனை பேர் இருக்காங்கல்ல. காசு டப்பு காசு பணம் டப்பு நிறுத்த சொல்லுங்க. நீங்கள் போகிற இடத்துக்கெல்லாம் பணம் கொடுக்காம போங்க, என்ன கூட்டம் வருதுன்னு பார்த்துடுறோம். என்ன முதலமைச்சரானார்? யாரால? மக்கள் தேர்ந்தெடுத்தாங்களா? நான் தெரியாமல் கேட்குறேன் சார். அத்தனை தலைவர்களையும் மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. உங்களை தேர்ந்தெடுத்தது யார்? அந்த செஞ்ச தப்பை செஞ்சுட்டு வீட்டில் ஒரு அம்மா படுத்துருக்கு, அந்த சின்னம்மா தானே அந்த தப்பை பண்ணது. போய் வீட்டில் போய் படுத்துக்கிச்சு கம்பெனி ஜாலியாக ரெஸ்ட்டு. அந்தம்மா பண்ண வேலை முதலமைச்சர். அப்புறம் அந்தம்மா சேர்த்து வச்சு ரிசார்ட்டில் சேர்த்த எல்லா எம்எல்ஏவும் போட்ட ஓட்டில் முதலமைச்சர். என்னங்க சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க, ஓபிஎஸ் வந்து முதலமைச்சர் வேட்பாளரை கூட ஏற்றுக்க மாட்டாருன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் டிடிவி தினகரன் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ சசிகலா சைலண்ட் ஆகிட்டாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இல்லை என்ன பேர் சொன்னீங்க? டிடிவி தினகரன், சசிகலா. அந்த அம்மா விடுங்க, அதை பற்றி தான் சொல்லிட்டு வீட்டில் படுத்து வச்சு தூங்குதுன்னு. அது வராது. அது வரையும் வந்தால் எஃப்ஐஆர் போடுறதே இல்லை, ரொம்ப தப்பு பண்ணுது தமிழ்நாடு கவர்மெண்ட்டு. அப்புறம் பசங்களுக்கெல்லாம் இப்போ எதுவுமே சேர்றதில்லை, படிக்கிற புத்தகம்லாம் கொடுக்கறதில்ல. இதெல்லாம் வந்து ஸ்டாலின் கவர்மெண்ட் சரியில்லை. ஏன் மத்திய அரசை பற்றி 2 வார்த்தை பேச வடக்கே செட்டில் ஆகிடுச்சு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ரூமில் போய் படுது. இது ஒரு அரசியல். 4 பேர் கூட இருக்கான், சாக்லேட் எடுத்துன்னு போவோம் வெளியில் குழந்தைங்களை கொடுக்குறதுக்கு. இன்னொருத்தர் பேர் யார் பேர் சொன்னீங்க? டிடிவி தினகரன். புரோக்கராக மாறிட்டார். நீ யார் என்டிஏலன்னு கேட்டுட்டு இருக்கான் பல நாளாக. நான் என்டிஏல நீங்கள் யாருங்க? இங்கே வர அமித்ஷா உங்களை எப்போது கூப்பிட்டு பார்த்துருக்காரா வான்னு? இல்லை மோடி ஏதாவது கூப்பிட்டு பார்த்துருக்காரா? உங்களை அக்யூஸ்டாக தான் பார்ப்பான். 2 கேஸ் பெண்டிங் இருக்குது. உங்களே கூப்பிட்டு பார்க்குறதுல நான் என்டிஏவில் இருக்கேன். இருக்கிறதே இன்னும் மிஞ்சி போய் ஒரு 10-20 பேர் இருக்கிறாங்க. முசிறியில் ஒரு எக்ஸ்எம்எல்ஏ, தஞ்சாவூரில் ஒரு எக்ஸ்எம்எல்ஏ, மெட்ராஸில் ஒரு எக்ஸ்எம்எல்ஏ, சேலத்தில் ஒரு எக்ஸ்எம்எல்ஏ, தாராபுரம் பக்கம் உடுமலைப்பேட்டை அந்த பக்கம் ஒரு எக்ஸ்எம்எல்ஏ. சொல்கிறேன் கேளுங்க, யார் இருக்கா வேற அவங்க கூட சொல்லுங்கள். எல்லாம் இழந்தாச்சு. சம்பத்து நானும் உயிரை கொடுத்தோம். திகார் ஜெயிலிருந்து தென் தமிழகம் பூரா தீந்தமிழன் தினகரன் நாட்டை ஆள வருகிறார் முதலமைச்சர்னு சொன்னோம். அந்த துரோகம், எங்களுக்கு பண்ண துரோகம் நடு தெருவில் இன்னைக்கு அனாதையாக நிற்கிற காட்சியை நானும் சம்பத்தும் பார்க்கிறோம். இந்த நிலைமை வருதுன்னா வைத்தறிச்சல் சார், சாதாரணமாக உழைக்கல. அந்த 10-20 பேரும் ஏன் ஒட்டிகிட்டு இருக்கிறான்னா, இந்த பிரச்சாரத்துக்கு போகும்போது பிரச்சார வண்டிக்கு காசு வாங்குறவன், மைக் செட்டுக்கு போட்டு காசு வாங்குறவன், இந்த மாதிரி பாக்கி இருக்கவங்கலாம் இருப்பான் ஒவ்வொருத்தனும். அந்த மாதிரி ஆளுங்க தான் கூட இருக்கிறாங்க, ஒரு 10 பேர். ஆகவே புரோக்கர் வேலைன்னா எதை சொன்னேன்னு சொன்னீங்கன்னா, அரசியல் ரீதியான நீங்க சொல்றது அரசியல் டேர்ம்ல நீங்க வந்து விமர்சிக்கிறத நம்மளால ஏத்துக்க முடியும். நீங்க தனிப்பட்ட முறையில நம்மளால அந்த ஆளுக்கு என்ன பங்கா பிரியல சார் எனக்கும் இருக்கும். அரசியல் ரீதியான புரோக்கர், அதுதான் மீனிங். அரசியலில் புரோக்கர் இருக்கான், வேற வேற இடத்துல இருக்கான். நான் என்ன நீ என்ன பண்ணின்னு சொல்றதுக்கு புரோக்கர் வேலை பார்க்கறது? ஓபிஎஸ்க்கு திருப்பி கொண்டு வந்து சேர்த்துருவேன். அவர் போனது அதிர்ச்சி அளிக்குதுன்னா, அவர் என்ன உனக்கு கேட்டா போனார்? உனக்கு முன்னாடியே போயிட்டாரு. அவர் அடிமை வாழ்வுன்னு உனக்கு முன்னாடியே போயாச்சே. அப்புறம் தானே அண்ணனுக்கு புரிஞ்சு வெளியில் வராரு. ஆனால் நீங்கள் சொன்னீங்களே, சாகர் வரைக்கும் பிஜேபின்ற கட்சியோட தொடர்பு இல்லை,
கூட்டணி இல்லை. அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நாங்கள் கூட்டணி வைப்போம், உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அப்படிங்கிறாரு. தட் மீன்ஸ் புரோக்கர். அதுதான் புரோக்கரேஜ். நேரத்துக்கு தகுந்த மாதிரி விலையை மாற்றிக்கிறது, நேரத்துக்கு தகுந்த மாதிரி அந்த இதை மாற்றிக்கிறதுன்னு சொல்கிறது தான் தன்மையை மாற்றிக்கிறதுன்னு தான். அதனால தான் அரசியல் ரீதியான புரோக்கர்னு. அசிங்கங்க, இதெல்லாம் கேவலமான வேலை. அம்மா அது அம்மாவோடு நான் பயணிச்சேன்னா, அம்மா மருத்துவமனையிலேருந்து நீங்கள் எங்கே போயிருந்தீங்க எல்லாம் பேச வேண்டி வரும் சார். ஏதோ சின்னம்மா பாதிக்கப்பட்டாங்களேன்றதுக்காக ஜெயிலில் இருந்தப்போ அந்த ஒரு புரட்சி பயணமாக அந்த பயணத்தை கையில் எடுத்து புகழேந்தி தலைமை ஏற்று சுற்றி வந்தேன். நான் ஆரம்பித்த பின்னாடி தான் எல்லாம் வந்தாங்க. பழங்கானத்தில் அருமை தோழர்கள் ஏற்பாடு பண்ணது. இதெல்லாம் மதுரையிலேருந்து ஆரம்பித்தோம். அந்த இதை என்ன சார் விசுவாசம் இருந்தது அந்த ஆளுக்கு சொல்லுங்க பார்ப்போம். அம்மாவால் அறிமுகப்படுத்தப்பட்ட நபர் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அம்மாவால் கடைசி நேரத்தில் உடல் இல்லாத நபர்னு சொல்லுங்க, அதுவும் சொல்லுவோம். அம்மா அறிமுகப்படுத்துறது நிஜம்தான், தேனியில் நிற்க வச்சது நிஜம்தான், அதுக்கு அடுத்த எலெக்ஷனில் 25,000 ஓட்டில் தோற்றதும் நிஜம்தான், கரெக்ட் தான். கடைசி நேரத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னு சொல்லுங்கள், எல்லாம் வெளியில் வந்துடும். நான் வேணான்னு விட்டு வச்சுருக்கேன், நான் ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்க, இவர் வெளியிலையும் வர முடியாது, அரசியலும் பண்ண முடியாது. ஆகவே ஓபிஎஸ் என்னைக்கு சாயங்காலம் பண்ருட்டியாரோ தெரியாமல் ஒரு வீட்டுக்கு போனாரோ அன்றைக்கி அவர் பாதி அரசியல் போயிடுச்சு சார். பெரிய பாதி அரசியல் போயிடுச்சு. தப்புன்ட்டார் அண்ணன். ஏன்னா அவர்கிட்ட இருந்தவங்க வந்தவங்க தான் 80% ஓபிஎஸ் அண்ணங்கிட்ட இருக்காங்க. அதே நினச்சி பார்க்காம இவருபாட்டுக்கு போயிட்டார். அன்றைக்கி தான் ஒரு சரிவு, பெரிய சரிவு ஏற்பட்டுச்சு. என்டிஏ கட்சியினுடைய முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தாங்கிறத மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் போயிட்டே இருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எல்லாத்தையும் இழந்து ஐயோ பாவம் காசு போடுங்க அப்படின்னு அவங்ககிட்ட இல்லைன்னு சொல்கிறவன் அதை விட மோசமானவன். பிச்சை எடுக்கிறான் பார்த்தீங்களா, அதெல்லாம் கூட பரவாயில்லைங்க. ஆனால் யார் சொல்லணும்? அன்றைக்கி யார் கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர்னு சொன்னது ஓபிஎஸ் அண்ணன். உங்களை தேர்ந்தெடுத்து சசிகலா. இது நடந்துச்சு. ஆமாம், இன்றைக்கி யார் சொல்லணும் உங்களை கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர்னு? நீங்களே சொல்லிட்டு விறுவிறுன்னு ஓடுறீங்க. அமித்ஷா சொல்லணும் சார், சார் மோடிஜி சொல்லணும், சொல்லிட்டாங்க. சொல்லிய தலைவர்னு தான் சொன்னாங்க. உங்களை முதலமைச்சர் அதிமுக தலைமையில தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கூட்டணி இருக்கு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நட்டா அப்படின்னா பிரதமர் அவராக இல்லையே. பிரதமர் யார் ஆனார்? மோடி தானே ஆனார். இங்கே தலைவர் தான் இபிஎஸ். ஒரு கால் மெஜாரிட்டி வராது, விட்டுருங்க. டெபாசிட்டே கஷ்டம். வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு பேசுவோம், வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் கொடுக்குறதே பெரிய விஷயம். அவங்க கட்சியிலேருந்து தான் முதலமைச்சரை செலக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிச்சு இது மாதிரி ஒரு ஆளை போய் முதலமைச்சராக பண்ணணும்னு? அதிமுக தனிப்பெரும்பான்மையோடு வரக்கூடிய தேர்தலில் ஜெயிக்க போகுதுன்னு சொல்லி எடப்பாடி கூட இருக்கிறவங்களாம் அப்படி தான் பிரச்சாரம். 40%, 50% இருந்த கட்சி 20% ஆச்சுன்னு நான் சொல்லலை, பழனிசாமி தான் சொல்கிறாரு. 20% வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி ஆட்சி அமைப்பீங்க? விஜயே இப்போ 20% வந்துடும். எவ்வளோ வந்துடும்? புதுசாக வந்திருக்க குழந்தை அரசியலுக்கு தவழ்ந்து நடந்து அப்படியே வர குழந்தை கையில் 15 to 20% ஓட்ட வச்சுருக்கு. நான் சொல்கிறேன், யாரா இல்லைன்னு சொல்லுங்கள், பார்க்குறேன். நான் வச்சுருக்காரு. அப்புறம் நீ என்ன பண்ணுறது? நான் போகிறேன் பிரச்சாரத்துக்கு, கழட்டுறேன். 20% ஒரு 10% கழட்டுவோம், பார்ப்போமே. இல்லை வாக்கு சதவீதம் இந்த தடவை கம்மியாகும்னு நினைக்கிறீங்களா அதிமுகவுக்கு? வாக்கு சதவீதம் ஒன்று இருக்கிறதாவே இன்னும் சங்கர் பேசிட்டீங்களா? அதெல்லாம் முடிஞ்சிடுச்சு சார். நான் பிரச்சாரம் மக்களுடைய வரவேற்பெல்லாம் வச்சு நான் சொல்கிறேன் சார். ஒரு பைத்தியம் 2 விதமான பைத்தியம் இருக்குது. ஒன்று பைத்தியம் முடிச்சதுன்னா வீட்டில் இருக்கிறதுலாம் தூக்கி வெளியில் எரிஞ்சிடும், அது ஒரு டைப் பைத்தியம். இன்னொரு பைத்தியம் ரொம்ப உஷாராக இருக்கும். அந்த பைத்தியத்துக்கு பைத்தியம் முடிச்சதுன்னா வெளியில் இருக்கிறதுலாம் தூக்கி வீட்டில் வர எரியும். அப்போ அது மாதிரி நான் என்ன கேட்குறேன், 20%ன்னு சொல்லி சொல்கிறல்ல, நீ புஷாலியாக இருந்திருந்தால் இந்த ஆள் என்ன பண்ணியிருக்கணும்? இந்த தேர்தல் மத்திய அரசு பாரதிய ஜனதா கட்சியா காங்கிரஸான்னு இந்தியா கூட்டணியான்னு தேர்தல். அதில் அவங்க திமுக ஸ்ட்ராங்காக ஸ்டாலின் தலைமையில் முதலமைச்சர் தலைமையில் ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. நின்று பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான கூட்டணி இது அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தி நிறுத்திட்டாங்க. நீ புஷாலியாக இருந்து என்ன பண்ணியிருக்கணும்? அண்ணாமலை கூட ஸ்ட்ராங்காக இருந்த நேரத்தில் இந்த கூட்டணியை வச்சுருந்தீங்கன்னா ஒரு 5 சீட்டு வந்துடும். என்னாச்சு? விஜயகாந்த் சன்னு கொஞ்சம் ஓட்டில் தோத்தார் இல்லையா? என்ன பேர் நம்ம விஜய் பிரபாகரன். அதில் பார்த்தீங்கன்னா சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவங்க தனியான்னு அவங்க கொஞ்சம் ஓட்டு. இந்த கூட்டணி இருந்திருந்தா ஒரு 5 to 7, 8 சீட்டுக்கு நிச்சயமாக வாய்ப்பு இருந்தது. அந்த கால்குலேஷனை பார்த்தீங்கன்னா அந்த பொலிட்டிக்கல் கால்குலேஷன் தான் 2026 ஒர்க் அவுட் ஆக போகுது. ஒர்க் அவுட் ஆகாது.
7 இடங்களில் டெபாசிட் போச்சு, 13 இடத்துல பின்னாடி போனோம், இது ஒரு கட்சியாக இது எல்லாம் முடிஞ்சு போச்சு, பிஜேபி 2வது இடத்துல இருக்குது, கூட்டணியே தேவையில்லைன்னு சொல்லி முழங்கியது அண்ணாமலை. மேடையில் அண்ணாமலை ஏறாருன்னா பயங்கர கைத்தட்டல், அவருக்கு கையெல்லாம் உதறுது அந்த கைத்தட்டலை பார்த்துட்டு. இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம் இந்த டிடிவி தினகரனுக்காக போனப்போ, மேலூர்லேயும் அங்கேயும் இங்கேயும் ஸ்ரீவில்லிபுத்தூர்லையும். அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டப்போ அவரே ஐயோ இவ்வளோ கைத்தட்டலான்னு ஒன்றும் புரியல, கையெல்லாம் நடுங்குது. அது அனௌன்ஸ்மெண்ட் வேறு பண்ணுறாங்க, அண்ணாமலைக்கு தட்டி இது போல், அண்ணாமலைக்கு துண்டை சுற்றி இது போல், அண்ணாமலைக்கு வாரி வாரி நீங்கள் வாழ்த்துக்களை சொன்னது போல். அமித்ஷா வரும்போது சொல்ல வேண்டும், அமித்ஷா மேலே மேலே வந்தால் பாரத் மாதாக்கு ஜெய் போலன்னு. ஒன்றும் நடக்கலை. அவர் அமித்ஷா சிரிக்கிறாரு, என்னாச்சு மைக்கை பிடிச்சாரு, ஒவ்வொரு பேராக சொல்லிட்டு வந்தார். அண்ணாமலை ஜின்னாரு, அடுத்து ஜி சொல்ல போகிறதுக்கு அவருக்கு 2 நிமிஷம் இருக்குது. இப்போ அண்ணாமலை இல்லையா, 7-8% ஓட்டு இருந்ததா பிஜேபிக்கு சொன்னாங்களா, 2% 3% பிஜேபிக்கு. ஓபிஎஸ் அண்ணன் வெளியே வந்துட்டாரா, இன்னும் 1% எடுத்துருங்க, 1% 1.5%ல் ஊசலாடிட்டு இருக்குது பிஜேபி. இதுதானே நிலைமை. நீங்க பேசுறதெல்லாம் வந்து முடிக்கல சங்கர், முடிக்கல. ஏற்கனவே அம்மா தலைவர் படத்தை கையில் எடுத்துட்டு போனாங்கல்ல ஓட்டு கேட்டுக்கிட்டு, இப்போ மோடியும் இப்போ என்ன பண்ண போகிறாங்க, அமித்ஷாஜியும் கையில் எடுத்துகிட்டு போவாங்க ஓட்டு கேட்குறதுக்கு, பிஜேபி கொடியோடு போவாங்க. சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு மக்கள் ஏற்றுக்கிறாங்கன்னு தெரியாது. ஏன்னா அத்திக்கடவு அவினாசியில் அம்மாவும் தலைவரையும் தூக்கி எறிஞ்சாச்சு, வித்திட்டது அந்த திட்டத்துக்கு அம்மா. அப்புறமா பாரம்பரியத்திலேயே திராவிட பாரம்பரியத்திலே இல்லாத ஒன்று, மதுரை மாநாட்டில் இந்து முன்னணி மாநாட்டில் 4 மினிஸ்டர் கலந்துக்கிறாங்க. வரலாற்று பிழையை செய்து விட்டார் அம்மா. நான் அதான் பதில் சொன்னேன். கரெக்டாப்பா ராஜு, கடம்பூர் ராஜு கரெக்டாக சொன்னீங்க. அம்மா வரலாற்று பிழை செய்தது உண்மை, 100% செஞ்சுட்டாங்க. ஏன்னா திருடர்கள், அயோக்கியர்கள், துரோகிகளை பக்கத்தில் வச்சு செயற்குழுவில் அதையே சொல்லி இதை நடத்துனாங்கல்ல இந்த கட்சியை, அந்த வரலாற்று பிழையை செஞ்சிட்டாங்கப்பா. பழனிசாமின்னு துரோகி ஒன்ன மாதிரி துரோகியெல்லாம் உள்ளே வச்சது அவங்க செஞ்ச வரலாற்று பிழை தான். நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் தெரியாமல் ஒரு கட்சியை நடத்துனாங்க பார், நம்பி உங்களையெல்லாம் நீங்கள் இதுவும் சொல்லுவீங்கோ இன்னமும் சொல்லுவீங்கோ அப்படின்னு சொன்ன. ஆக மொத்தத்தில் அதிமுகவில் இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய சில பேரும் வந்து அதிமுகவுக்கு விசுவாசம் அல்ல, அம்மாவுக்கு விசுவாசம் அல்ல. அதே மாதிரி நீங்கள் பேசக்கூடிய இந்த ஹோல் இன்டர்வியூவில் இது வரைக்கும் பார்க்கும்போது அதிமுக ஜெயிக்கணும் அப்படின்னு நீங்கள் எங்கேயுமே பேசவே இல்லை. அப்போ அதிமுக அழிவு பாதையில் போயிட்டு இருக்குன்னு சொல்லி திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகள் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இப்போ நீங்களும் அழிவு பாதையில் தான் போகுதுன்னு நீங்களும் சொல்ல வரீங்க. ஒரே ஒரு விஷயம் தான், சிங்கிள் மேட்டர், அதை செய்ய சொல்லுங்கள். அடுத்த நிமிஷம் என்னுடைய வார்த்தைகள் வேறு மாதிரி வரும், நியாயமாக பேசும். தன்னுடைய சுயநலம், கர்வம், சர்வாதிகாரம், இருமாப்பு, இந்த போக்குகள்லாம் கைவிட்டுட்டு எல்லாரையும் சேர்த்து போகணுன்னு ஒரு ஸ்டெப்பு கீழே இறங்க சொல்லுங்கள் பழனிசாமியை. 2வது பழனிசாமி தலைமையை விட்டுற சொல்லுங்கள். அவராலேயே ஒருத்தர் நல்லவராக இந்த இடத்துல உட்கார வைங்க, எல்லாரும் ஒன்றா சேருவோம். அப்போ என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை சார், அது தேர்தல் முடிஞ்சு கூட பார்த்துக்கலாம். இப்போ தேர்தல் வர்றதுக்கு இன்னும் ஒரு 8 மாதம் கால சூழல்ல நீங்கள் வந்து அவர் இறங்கி வரணும், அவர் வந்து தலைமையிலிருந்து வேற ஒரு புதிய நபரை வைக்கணும் அப்படின்னா இது புதிய டிமாண்டாக இருக்கு. நீங்கள் தேர்தல் முடிஞ்சு இந்த கட்சி இருந்தால் தானே நீங்கள் வேறு தலைமைக்கு போக முடியும். தேர்தல் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கண்டினியூ, தேர்தலுக்கு பின்னாடி எங்கே கட்சி இருக்க போகுது உங்களுக்கு? எந்த ஏடிஎம்கே தொண்டர் உங்களை வரவேற்கிறான், ஆதரிக்கிறான் சொல்லுங்கள்? எங்கேயாவது நின்று ஜெயிச்சிருக்கீங்களா? உங்களை ரோட்டில் போகும்போது கத்துறான் 10 தோல்வி பழனிசாமின்னு, நேற்று கருப்பு கொடி காமிக்கிறாங்க ஊரெலாம். யார் உங்களை ஒத்துக்கிறாங்க சொல்லுங்கள்? போகும்போதே அந்த பட்டை இங்கே ஒட்டிருக்குது துரோகின்னு. இன்னும்லாம் நிறைய இருக்குது சார் அரசியலில். 8 மாதம் 9 மாதம் இருக்குது. அடுத்து பிஜேபிக்கு முதுகில் குத்துவார் அவர், அந்த சீன்லாம் நடக்கும். நீங்கள் முதுகில் குத்துவார்னு சொல்கிறீங்க. நேற்று நயினா நாகேந்திரன் வீட்டில் நல்ல விருந்துகள்லாம் வந்து படைக்கப்பட்டிருக்கு, நல்லா சாப்பிட்ருக்காங்க முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சார்ந்திருக்கக்கூடிய அதிமுக பொதுச்செயலாளர் எல்லாருமே. எனது அன்பு நண்பர் பண்ணையார் நயினார் நாகேந்திரன் ரொம்ப காலமாக எனக்கு ஃப்ரெண்டு, அந்த காலத்தில் மந்திரியாக இருந்த காலத்துலேருந்து ஃப்ரெண்டு. அவரை நீங்கள் எப்படி பிஜேபின்னு சொல்கிறீங்க? அவர் பிஜேபி இல்லையா? என்ன சார்? ஐயோ பிஜேபின்லாம் சொல்லாதீங்க சார். பக்கா அதிமுககாரர் காலில் எழுந்தாரா பூஜை ரூமில் மாதிரி அம்மா படம் வச்சுருக்காரு, அங்கே அம்மாவை கும்பிட்டுட்டு தான் வெளியில் வருவார். இதெல்லாம் முகமூடி ஒரு ஆள் போட்டிருந்தாங்க, ராகுல் காந்தி சொன்ன மாதிரி. அவரை பார்த்தா மாஸ்க்கு இந்த கொரோனா டைமில் அவரை பார்த்தா பக்கா அதிமுககாரர் மாதிரி தெரிஞ்சுதான். மாஸ்கை கழுட்டுனா பிஜேபிக்காரரும், அப்புறம் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்காரர் அவர். அது மாதிரி நயினார் நாகேந்திரன் ஒரு மாஸ்க் போட்டிருக்காரு, அது பிஜேபி. அதை கழட்டிங்கன்னா ஒரிஜினல் அதிமுக. இங்கே பிறந்த குழந்தை சார், இங்கே தவழ்ந்து வளர்ந்து நல்ல இடத்துல இருக்கு சார், அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கி அது அப்புறமா வளர்ந்து
அது ஒன்று தான் கரெக்டாக ஜெயிக்குது. ஏன்னா வானதி சீனிவாசன், பத்மஸ்ரீ கமல்ஹாசன் போனதால் ஓட்டை பிரித்ததால் ஜெயிச்சார். மயூரா ஜெயக்குமார் ஜெயிச்சிருக்கணும், அது போச்சு. காந்தி கொஞ்சம் ஓட்டில் ஜெயிக்கிறாரு. இன்னொரு இன்னொரு தொகுதியும் அப்படி தான் வருது. இந்த தொகுதி மாத்திரம் ஏடிஎம்கே சப்போர்ட்டில் வந்தது தானே. இந்த தொகுதி இவரை பொறுத்த வரைக்கும் இது ஏடிஎம்கே ஓட்டுகள். இவர் ஏடிஎம்கேக்காரர் சார், அவரை மாற்றவே முடியாது. நீங்கள் இவர் பழனிசாமி போய் சாப்பிட்லாம். அதிமுககாரன் பழனிசாமி இல்லைன்றது அவருக்கு தெரியும், துரோகம் பண்ணுறாருன்னு. அவர் உண்மையான அதிமுககாரர். அவர் தயவு செஞ்சு பிஜேபிக்காரன்னு சொல்கிறார். உண்மையான அதிமுகவை சார்ந்தவர் தான் நயினார் நாகேந்திரன். நயினார் நாகேந்திரன் ஓபிஎஸ் தொடர்பாக வந்து பேசுறதுக்கு தவிர்க்கிறாரு. அவர் வேற இடத்துக்கு போயிட்டாரு. அவர் இந்த கூட்டணியில் இருந்தால் அவர் குறித்து நான் பேசுவேன், வேற இடத்துக்கு போயிட்டாரு, இனிமேல் வந்து அவரை பற்றி கேட்காதீங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்கிறார். அப்போது இபிஎஸ் ஒருவேளை சொல்லியிருப்பாரோ ஓபிஎஸ் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் எதுவும் டிமாண்ட் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி. அதனால தான் நயினார் நாகேந்திரன் இந்த ஒரு பதிலை கொடுக்குறாரோ. ஒரு காமெடி உண்மையை உடைக்கிறேன் நான். இந்த கட்சியிலே பல வருடங்களாக இருந்தால அம்மாவோட பயணித்ததால் தெரியும். ஒரு காலகட்டம் இல்லை, அம்மாவனுடைய இறுதி வரை கொடிகட்டி பறந்தவர் ஓபிஎஸ், எல்லாத்துக்கும் தெரியும். அம்மாவால் 2 முறை முதலமைச்சராக்கப்பட்டவர் ஓபிஎஸ். அப்போது ஒரு அமைச்சர் அம்மா நீக்கிறாங்கன்னா, ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு, ஒரு நிமிஷம் ஜாலியாக இருக்கும். காலையில் 4 மினிஸ்டர் கூப்பிடுவாங்க, 4 மந்திரி உள்ளே போவாங்க, அம்மா உட்காந்துக்குவாங்க. இந்த சங்கர் சரியில்லையே இந்த மாவட்டத்தில் பன்னீர்செல்வம், எனக்கு ஒன்றும் சரியாக தெரியல, நிறைய கம்ப்ளைண்ட் வருது, எடுத்துடலான் இருக்கேன். ஆமாம்மா நான் சொல்லணுன்னு இருந்தம்மா உங்கள்கிட்ட, அந்த ஆள் சரியில்லைன்னு எடுத்துட வேண்டியதம்மா அப்படின்னு நானே சொல்லுவோம். பார்த்தீங்களா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க 3 பேரும்? ஐயோ அம்மா முடிவு பண்ணி நீங்கள் எடுத்துருங்கம்மான்னு. சரி ரைட், நான் எடுக்க சொல்லிடுறேன். சாயங்காலமாக திருப்பி வாங்க, மறுபடியும் பேசுவோம் வேறு விஷயங்கள். சாயங்காலம் ஒரு 4-5 மணிக்கு போவாங்க 4 பேரும். நான் காலையில் அந்த சங்கரை பற்றி சொன்னேன் இல்லை பன்னீர்செல்வம், அந்த மாவட்டத்தில் சங்கரை விட்டால் வேறு ஆள் இல்லை. ஆகவே கொஞ்ச நாள் விட்டு பார்த்து கொஞ்ச நாள் விட்டு பிடிப்போமே, பேசாமல் இருக்கட்டுமே சங்கர். ஆமாம்மாம்மா நான் காலையிலே இதை சொல்லணும்னு நினச்சம்மா நான் அப்படின்னு அவர் சொல்லுவார். யார்? பன்னீர்செல்வம். அவங்க 3 பேரும் ஆமாம்மாம்மா ரொம்ப நல்ல படிச்சம்மா சங்கர் அப்படிம்பாங்க. இப்படி தான் சார் ஒரு தலைவியின் கீழே அவர்கள் விரலை செய்யும்போது தலையசையும். இப்படி தான் இருந்துச்சு. அதில் ஒரு கட்டத்தில் நயினார் நாகேந்திரன் மந்திரி சபையிலேருந்து நீக்கப்படுகிறார். அது எது நீக்கப்பட்டாலோ சேர்க்கப்பட்டாலோ தேவையில்லாமல் ஓபிஎஸ் அண்ணன் பேர் அங்கே வந்துடும். அவர் இப்போ எனக்கு தெரியும் அவரை பற்றி, நீங்கள் ஆரம்பத்தில் கேட்டிங்கல்ல, நீங்கள் தான் பழகினவர்னு சொல்லி, அவர் போய் ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணி எடுத்ததோ போட்டதெல்லாம் அங்கே ஆகாது. இல்லை இப்போ நயினார் நாகேந்திரன் ஓபிஎஸ் கூட இருக்கணும் இல்லை, சிங்கத்துக்கிட்ட அதெல்லாம் நடக்காது. படி வந்து அவர் மேலே போயிடுச்சு. யார் மேலே? ஓபிஎஸ். நயினார் இழந்ததுக்கு காரணம் ஓபிஎஸ்ன்னு அவர் நினச்சிக்கிட்டு இப்போ இந்த சீனில் செகண்ட் ஹாப்பில் பழி வாங்க பார்க்குறாருன்னு நினைக்கிறாங்க. ஓ, நயினார் நாகேந்திரன் இவரை பழி வாங்க அதுதான் போயிட்டு இருக்கு சீன். ஏன்னா ப்ரெஸ் மீட்டில் ஏதோ சொல்ல வர்றாரு, அண்ணாமலை தடுக்கிறாரு, தயவு செஞ்சு பேசாதீங்க அண்ணா, என்ன வேணாண்ணா, என்ன கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் ப்ளீஸ், எந்த கேள்விக்கு அண்ணா என்ன ப்ளீஸ் விட்டுருங்கண்ணா, அண்ணா நீங்கள் பேசாதீங்க, வாங்க போகலாம். அவர் ஏதோ சொல்ல வர்றாரு, வாங்க அண்ணா வாங்கினா என்ன கேட்க ப்ளீஸ்ண்ணா வேணா என்னன்றாரு. ஸோ அவர் ட்ரை பண்ணுறாரு இவர் உள்ளே கொண்டு போகிறதுக்கு. இவர் என்ன பண்ணுறாரு, எங்கே கம்ப்ளீட்டாக முறிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு தான் நாட்டில் எவ்வளோ பேர் சாகிறான், பசி கொடுமை, எங்கேயோ போனால் கூட நம்மளால் முடிஞ்சு உதவி செஞ்சுட்டு வரோம். இவருக்கு என்ன 108 வகையிறால 200 வகையில் 200 ஐட்டம்ஸில் டின்னர் கேட்குதா இவருக்கு? ஆமாம். அப்படியா? மக்கள் கொடுப்பாங்க டின்னர் 200 ஐட்டத்தில் 200 தொகுதியாக பிரித்து கொடுப்பாங்க அவரோட. சரி இப்போது பண்ருட்டி ராமச்சந்திரன் சொல்கிறாரு விஜயோட கூட்டணி வச்சாலும் ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிறத சார் ஓபிஎஸ்க்கு ஒரு அட்வைஸாக சொல்கிறேன். நாட் உங்களுக்கு நீங்கள் முதல்ல கேட்டீங்க அந்த கொஸ்டின் ஸ்கிப் ஆகிடுச்சு. என்னென்னா, அம்மா சார் முடியாத நேரத்தில் சார் எனக்கு தெரியும், முடியாத நேரத்தில் தூத்துக்குடி போகிறப்போ ராஜாம்பால் நினைக்கிறேன் சட்டமன்ற உறுப்பினர், அந்த ரூட்டு மாறிடுச்சு. ஒரு இடத்துல பேசிட்டு அடுத்த தெருவில் மறுபடியும் பாயிண்ட் போட்டாங்க தெரியாமல். அது முத்துசாமி என்ன கூட இருந்து போட்டார். உடனே பார்த்து திரும்பினவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆமாம் அந்த கார்னரில் தானே நான் பேசுகிறேன், இப்போ இங்கே போட்டிருக்கீங்க, என்னங்க தெருக்கு போட்டிருக்கீங்களாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு தூரம் இருந்த செங்கோட்டையன் நைட்டே கூப்பிட்டுக்கிட்டாங்க. அவர் அண்ணன் காலையிலாம் வந்துட்டார் கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து பறந்து. அப்புறம் அவர் இன்சார்ஜ் எடுத்து போகுது. எங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் அம்மா அது மாதிரி எல்லா தொகுதிக்கும் போனாங்க. போகணுன்னா ஓபிஎஸ் அண்ணன் வெளியே போகணும் சங்கர், மண்டலம் குண்டலம்லாம் கிடையாது, மாநாடு கீநாடு நடக்காதுன்னு நான் அறிவிச்சிட்டேன். அதை தான் பின்னாடி சொல்கிறார். கரெக்டாக அப்சர்வ் பண்ணி தான் அடித்தேன். அவருக்கு சில வேகத்தடையெல்லாம் இருக்குது, ஹம்புலாம் இருக்குது. அது மாநாட்டை ஒருத்தர் முடியாதும்பார். அவர் பர்மிஷன் இல்லாமல், சொந்தக்காரர் பர்மிஷன் இல்லாமல் மாநாடு நடத்த மாட்டார், மீட்டிங் நடத்த மாட்டார். ஸோ அந்த பிரச்சனை அவருக்கு இருக்குது. அதை வச்சு நான் சொன்ன அதே மாதிரி டேலி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும், வண்டி எடுத்துக்கணும், ஒரு பிரச்சார வேனை எடுத்துக்கணும்.
தொகுதியாக போகணும், 10 தொகுதி போகணும். இருக்க சில மாவட்ட செயலாளர்கள்லாம் அவரோட நான் தான் காரணம். டூரை போட்டு நான் கூட்டு போனப்போ கட்டுக்கிடங்காத கூட்டங்க சில இடத்துலலாம். தென்காசியெல்லாம் பேச முடியல, கள்ளக்குறிச்சிலாம் அவ்வளோ பெரிய கூட்டமான, சேலம் நிரம்பி வழியுது வெளியில் மக்கள் கூட்டம். தஞ்சாவூர் அப்படி தான், ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி அப்படிலாம் பண்ணோம் சென்னையிலேருந்து. நான் என்ன சொல்கிறேன், போங்க 234 தொகுதிக்கு போங்க, மக்களை சந்திங்க. நான் தான் உண்மையான திமுக, என்கிட்ட தான் ரெட்டையில் இருக்குது, அதனால பொய் சொல்கிறாரு. அதை முடிவு பண்ண வேண்டியது கோர்ட்டும் தேர்தல் ஆணையமும். தயவு செஞ்சு என்ன நம்புங்க. நான் நடுவில் ஒரு தப்பு பண்ணிட்டேன், பிஜேபியோட போன தப்புங்க, மன்னிச்சிருங்க. அம்மாவும் மன்னிப்பு கேட்டாங்க, நானும் மன்னிப்பு கேட்குறேங்க, தெரியாமல் பண்ணிட்டேங்க, இனிமேல் போக மாட்டேங்க, என்னை ஆதரிங்க, பன்னீர்செல்வத்தை கை விட்டுறாதீங்க, என்னை நம்பி இவ்வளோ பேர் இருக்காங்க. இதுதாங்க இருக்கணும் உங்கள் தீர்வா, இதுதான் உங்கள் ஆல்டர்னேட்டிவாக இருக்கணும். நான் மண்டலம் கூட்டுறேன், குண்டலம் கூட்டுறேன், நான் மாநாடு கூட்டுறதுலாம் வேலைக்கு ஆகாதுங்க. விஜயோட அவர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை நீங்கள் ஸ்ட்ராங், நான் சொன்ன டூரை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணி திரு விஜய் ஆகட்டும் மற்றவங்களாகட்டும் பார்த்து, என்னப்பா கூட்டம் பன்னீர்செல்வத்துக்கு பயங்கரமாக இருக்குது, ஒரு பெரிய எழுச்சியாக இருக்குது, அவர் நம்மளோட வந்தால் சூப்பராக இருக்கும், அந்த மனநிலை பார்க்கின்ற மற்ற தலைவர்களுக்கு ஏற்பட வேண்டும். அதை நீங்கள் உருவாக்க வேண்டும். அப்புறம் தான் நீங்கள் கூட்டணிக்கு போகணும். நீங்கள் ஒரு ஃபார்மட் சிஎம்மாக இருந்துட்டு, ஒரு பெரிய இடத்துல இருந்துட்டு, நீங்கள் அடுத்த தலைவராக, அம்மாவுக்கு அடுத்த தலைவராக இருந்துட்டு மற்றவங்களை தேடி நீங்கள் போக முடியாது சார். உங்கள் ப்ரெஸ்டீஜ் பாதிக்கும். நம்ம திமுகவுக்கு போகிறேன்னு ஒரு பொருளை கிளப்பிவிட்டாங்கல்ல, எப்படி போக முடியும்? நீங்கள் அந்த கட்சியை காப்பாற்றுகின்ற பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. அதுதான் நீங்கள் செய்கின்ற நன்றி கடன் அம்மாவிற்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கும். எங்கேயோ போய் தொங்கிக்கிறது இல்லை. இதெல்லாம் கேட்டால் கொஞ்சம் பேர் கஷ்டமாக இருக்கும். உண்மையை சொல்கிறேன். என்ன சங்கர், பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சங்கர். ஏன்னா நம்ம ஐபிசிங்கிறதால கொஞ்சம் தெளிவாக போனேன், எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக கொண்டு போனேன். யார் யார் மனசை பாதிக்குதோ, யார் யாருக்கு என்ன ஆகுதோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எப்பொழுதும் போல் உண்மைகளை பேசியிருக்கிறேன் மக்கள் முன்னால். நன்றி, வணக்கம் சங்கர். ஐபிசிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Holidays-nale அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.